நான் ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். இதை ஆண்டவன் கொடுத்த பிச்சை, என்னுடைய பிராரப்தம், போகிற ஜென்மங்களில் நான் செஞ்ச புண்ணியம். நான் ஒரு சினிமா ஆர்டிஸ்ட்டு, ஒரு பெரிய ஸ்டார் அப்படின்னு சொல்லிக்கிறத விட ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லிக்கிறதுலையே நான் பெருமைப்படுறேன். இந்த பணம், பேர், புகழ் எல்லாம் ஒரு பக்கம் வச்சு இது வேணுமா இல்லை ஆன்மீகம் வேணுமான்னு சொன்னால் நான் ஆன்மீகம் தான் நாடி போகிறேன். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா ஆன்மீகத்துக்கு அவ்வளோ பவர். ஏன்னா நான் பவரை கொஞ்சம் விரும்புகிறேன். தப்பாக நடக்க வேண்டாம். நான் ஒரு ராஜா இருந்தான். ராஜா அவனுக்கு ஒரு மந்திரி இருந்தான். அவனுக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி ஒரு அதிபுத்திசாலி, ரொம்ப நல்ல மந்திரி. அவர் இல்லாமல் ராஜா இருக்கவே முடியாது. ஸோ அந்த மந்திரிக்கு அந்த ராஜா சகல சௌகரியமும் பண்ணி கொடுத்துருந்தார். அவருக்கு ஈக்குவலாக சகல சௌகரியமும் அவர் பண்ணி கொடுத்து அவருக்கு அந்த ஸ்தானத்தில் வச்சுருந்தாங்க. ஒரு பர்டிகுலர் டைம் திசிக்கான பிறகு அந்த மந்திரி சொன்னாங்க, ராஜா என்னை விடை கொடுங்க, எனக்கு இது போதும், நான் போகணும். எங்கே போகிறீங்க? இல்லை, நான் எங்கேயோ நான் இமயமலை போகிறேன், நான் நிம்மதியை தேடி போகிறேன். இவனுக்கு என்ன வேணும்? நிம்மதிக்கு பணம் இல்லையா, புகழ் இல்லையா, ஐஸ்வர்யம் இல்லையா, வஜ்ரவாய் என்ன இருக்குன்னு சொன்ன? இல்லை, நான் வேறு நாடி போகிறேன், என்னை விட்டுடுங்க. சரி, அப்புறம் ரொம்ப சொல்ல முடியல. சரி, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி மனசு இல்லைன்னு சொன்னால் கூட அவர் விட்டுட்டார். அவர் எங்கேயோ போனார், இமயமலையெல்லாம் போயிட்டு அவர் ரொம்ப மிஸ் பண்ணார் ராஜா. ஒரு 3-4 வருஷம் கழித்து அந்த மந்திரி அந்த ஊருக்கு வந்தார், அந்த நாட்டுக்கு. சன்னியாசியாக வந்திருக்காரு. ஊர் வெளியே ஒரு குடிசை போட்டு அங்கே தங்கியிருக்காரு. அவர் அரண்மனைக்கெல்லாம் வரமாட்டார். அவர் ராஜா கேள்விப்பட்டார். சார், அவரே போனோம். ராஜா அந்த சன்னியாசிக்கிட்டே போனார். அந்த மந்திரி வழியா ஒரு சின்ன குடிசை, ஒரு தரையில் ஒரு பாய், ஒரு சின்ன சொம்பு தண்ணி, ஒரு சின்ன தட்டு, அவ்வளோதான். ராஜா நின்னார். இங்கே நின்று, எப்படி இருக்க? நல்லா இருக்க? இல்லை, என்ன இது? அது எல்லாத்தையும் விட்டு இவ்வளோ பண்ணி இவ்வளோ போயிருக்கே நீ, இப்போ நீ என்ன சாதிச்சுட்ட? இவ்வளோ கஷ்டப்படுறீ, என்ன சாதிச்சேன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, ராஜா, அப்போ எல்லாம் நீங்கள் உக்காந்துருப்பீங்க, நான் நின்றுட்டு இருப்பேன். இப்போ நான் உக்காந்துருக்கேன், நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க. அதான் அந்த ஆன்மீகத்தோட பவர். நான் இதுதான் சொன்னேன்.